ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். 1 Peter chapter 1 verse 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். The one who has called us is holy. So we are expected to be holy like our Lord Jesus Christ. You are not ordinary person. You are called by our Lord God. We need to understand you have a great responsibility than other people around you. You need to walk holy in all your conversations, in all your deeds. That is what our Lord expects from us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அவரை போல நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டுமானால் 2 காரியங்களை மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, அறியாமையின் காலத்தில் நாம் நம்முடைய இச்சையின்படி நடந்தோம் அல்லவா? அப்படி நடக்கக்கூடாது. There are 2 things we need to understand before you decide yourself to follow our Lord Jesus Christ in holiness. First of all, we should not slip back into our older ways by our lust. நாம் நம்முடைய இச்சையின்படி எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோமோ அப்படி வாழக்கூடாது. We need to commit our ways to walk according to God's wish. We should not slip back into our older ways by our lust. நம்முடைய இச்சையின்படி வாழாதபடிக்கு நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். Secondly, we need to live as obedient children. We need to obey the word of God. We need to obey the instructions of God. We need to obey the commandments of God. We need to obey in everything. There are times people will force you to obey their wish and their will. But we need to obey the will of God. We need to obey what God wants us to do for Him. நாம் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதலானார். அது நிமித்தமாக தேவன் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். Because our Lord Jesus Christ humbled himself unto the death on cross, the Lord God exalted him so high. The same way, when you obey God, when you listen to God, when you do according to God's expectations, He is going to exalt you so high. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய முந்தின நடக்கைக்குரியதான இச்சைகளின்படி நடவாமல் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். அதன் மூலமாக உம்மை போல நாங்களும் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.